ஆமதே, கவலையை விடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நம்ம நாத்து ஒரே வாரத்துல 7 நாள்ல 2 ஒண்ணு தானே, இந்த 2-3 நாள அவளை ஓட ஓட விரட்டலனா என் பாரு சின்ன பொண்ணு இல்ல. மர்மோள இதத்தான் மர்மோள உன்ட்ட எதிர்பார்த்தேன். மர்மோள என்ன ஐடியா சீக்கிரம் சொல்லு, தெரிஞ்சுக்கிடலன்னு வச்சுக்க என் மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. முள்ளால தானே எடுப்போம். ஆமா மர்மோள, அப்படியே ஒரு பழமொழி உண்டு. ஆமா, எனக்கு நல்லாவே தெரியுமே. அதே பழமொழியை தான் நம்ம நாத்து விஷயத்திலயும் அப்ளை பண்ண போறோம். அப்படியா? ஆமதே, அதை செயல்படுத்த போறோம். எப்படி மர்மோள? பக்கத்துல வாங்க. கேட்டுச்சா? ஒண்ணுமே கேட்கல மர்மோள. ஏன்னா நான் பேசவே ஆரம்பிக்கல. மர்மோள விளையாடாத, சீக்கிரம் சொல்லு. இப்ப பேச போறேன், கேட்டுக்கோங்க. மர்மோள அவ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டா. நான் சொல்லுதே வருவான்னு வர வைக்கணும். சரி மர்மோள, அப்ப இஷ்டம் போல செய். எப்படியோ எம்மாவா மாமியார் வீட்டுக்கு போனா எனக்கு சரிதான். திருவிழால காணாம போன பிள்ளை மாதிரி ஒரு மாதிரி திருன்னு முடிச்சுட்டு ஒரு மாதிரி பேசுதியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மர்மோள, நீ ஆரம்பி ஆட்டத்தை. சொல்லிட்டு இல்ல, ஆரம்பிச்சிருவான். உங்க மோவள ஆள் அட்ரஸ் இல்ல, ரொம்ப நேரம் அணக்க இல்லாம இருக்கு வீடு. தெரியல மர்மோள, வேற எங்க போயிருப்பா? அங்க பக்கத்துல இங்கே தான் போயிருப்பா. வசந்தி, வசு வசு. அத்தான் அத்தான், உங்களுக்கு என் மேல எவ்வளவு பாசம். வசந்தி வசந்தி வசு வசுன்னு கடைசியில சுருக்கி கூப்பிடுதியல. என்னத்துக்கு கூப்பிட்டிய? எடி சோறு வச்சியா? 10 நிமிஷத்துல வச்சு தரேன். 10 நிமிஷத்துல எப்படி சோறு வச்சு கறி கூட்டலாம் வைக்க முடியும்? அதெல்லாம் 10 நிமிஷம் என்ன, 5 நிமிஷத்துலயே வாங்கிடலாங்க. என்னது வாங்கிடலாமா? ஆமாங்க, நம்ம கோகி இருக்கல, கோகி அவகிட்ட தான் எல்லாரும் கை மத்தாவோ ஒவ்வொருத்தையும் துட்டு வாங்குவோம். நான் கை மத்தா குழம்பு கூட்டு வாங்கிக்கிடுவேன். பொறவு சோறு வடிப்போம்ல, அப்ப சோத்தை கொடுத்துடுவேன், குழம்பு கொடுத்துடுவேன். அப்படிதான் பண்ட மாத்து முறை பழைய காலத்துல எல்லாம் உண்டு இல்லங்க. அதே மாதிரிதான் நானும் பின்பற்றுதேன். நானும் என்னென்னவோ சொல்லி பாக்கேன், ஆனா என்ன சொன்னாலும் நீ மாற மாட்டேடி. நீ மாறிடவே மாட்ட. அப்படி சொல்லாதீங்க தான். தயவு செய்து நல்லா இருப்பமா. அத்தான் பொத்தான் செத்தான் கதை. ஏற்கனவே செத்து போய் தான் இருக்கேன், பாத்தியா? அப்படி உங்க வாயால அத்தான் செத்தா அப்படி சொல்லாதீங்க. எல்லாம் ஒரு வீட்லயும் வாங்கண்டா, ஹோட்டல்ல போய் நான் தின்னுக்கிட்டேன். இங்க ஒரு 5 நிமிஷம் தாங்க, இப்ப வரேன். நான் தான் சொல்லுதம்லட்டி, சாப்பாடு வேண்டான்னு செய்யாண்டா. நீங்க வரங்க, நான் என்னைக்கு செஞ்சு என்னைக்கு கொண்டாட. நான் போய் டக்குன்னு ஒரு சேலையை மாத்திட்டு வரேன். நீங்க ஹோட்டலுக்கு போறேன்ல, நானும் வரேன். அப்படியே தின்னுட்டு நான் வீட்டுக்கு வந்துருது, நீங்க வேலைக்கு போயிருங்க. என்னடி? ஏங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு நான் ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். வீட்டுல இருந்தாங்க குடிசை தொழில் மாதிரி தான். தயவு செய்து நேரம் நில்லுங்க, உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன். ஏங்க, எவ்வளவு நேரம் குனிஞ்சு நிக்க? குறுக்கு வலிக்கு ஆசீர்வாதத்தை போடுங்க, சிரிச்சபடி போடுங்க. ஒரு மாதிரி மூஞ்ச மூணு வைக்காதீங்க, அதுக்கப்புறம் பிசினஸ் நல்லா வராது. எடி சரி, நல்லாரு. யாரையும் ஏமாத்தாம ஃப்ராடுத்தனம் பண்ணாம நல்ல பிசினஸா பண்ணேன்னு என்ன குடிசை தொழிலு கூடிய விரைவில் உங்களுக்கு ரிவீல் பண்ணுதேன். சரி, என்னவோ பண்ணிட்டோல. சரி, நான் போயிட்டு வரேன். நீ யார வேற ஆயிட்ட? பாட்டி ஜுவாலிய பாரு. கடவுளே, என் வீட்டுக்காரர்ட்ட ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. குடிசை தொழிலை இன்னைக்கு முத ஆரம்பிக்க போறேன். அது அப்படியே வளர்ந்து பூ பூத்து காய் காய்ச்சி பெரிய பழமாயி மரமாயி ஏகப்பட்ட பெருக்கெடுத்து ஓடணும். ஆலமரம் போல அங்கங்க விழுது விட்டு ஏகப்பட்ட பணத்தை குமிக்கணும். அதுதான் என் ஆசை. கடவுளே, இன்னைக்கே வியாபாரத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதான். முதல் கஸ்டமர் அவங்கள காட்டு, சீக்கிரமாவே காட்டு. நம்ம நாத்து வந்துட்டியாடா செல்லமே. ஐயடா, நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டு. அத்து, கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன எனக்கு வாழ்த்து சொல்றியா? அத்து, நின்னுட்டே பேசினா எப்படி? வா, உட்கார்ந்து ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே பேசுவோம். நேரம் வர ஆயிட்டே, வீட்டுக்கு வேற போணுமே. அது உனக்கு என்ன வெட்டி முறிய வேலையா வீட்டுல? அதான் உங்க அண்ணிக்காரி எல்லாத்தையும் பாத்துருதா. மீதி இருக்க வேலையா உங்க அம்மா பாத்துருதா. உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு அப்படியே ரவுண்ட் அடிக்கிற வேலை தானே. இரு, ஆப்பிள் ஜூஸ் வேணுமா, ஆரஞ்சு ஜூஸ் வேணுமா? ஆப்பிள் ஜூஸ் போடுங்க. அது கைவசம் ஆப்பிள் இல்லையா? ஆரஞ்சு கொண்டு வரட்டுமா? நல்லா சில்லுன்னு கொண்டாங்க. என்ன கொண்டு வரேன், அதுக்கு தானே நான் இருக்கேன். எல்லா ஐஸ் கட்டியும் உன் தலையில வைக்கிறது தானே கொண்டு வரேன். அப்பா, இன்னைக்கு சிக்கு நாளப்பா, சரியான ஆள் தான் சிக்கி இருக்கு. நானு என்னவோ ஏதோ நினைச்சேன், பல்க் பாடி தான் சிக்கி இருக்கு. எதுக்கு வசந்திக்கா வாழ்த்து சொன்னாவோ ஒண்ணுமே புரியல. சரியா, ஓட்டி கேப்போம். குடி, என் மூஞ்சியா பாத்துட்டு இருக்க? நல்ல மடக்கு குடி. ஏதோ பிசினஸ்னு சொன்னீங்க. கடவுள்கிட்ட வேண்டிட்டே இருந்தேன். கண்ணை மூடி திறக்கக்குள்ள முத ஆள் யார வாராளோ அவங்கதான் நல்ல ஒரு கஸ்டமர், அவங்களுக்கு நல்ல ஒரு லக் இருக்குன்னு நினைச்சிட்டு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எக்கான்னு வந்து நிக்க. நீ எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. பாத்துக்க யாத்தாடியே சிம்மில வருது. இப்போ பத்தி பிசினஸ் பத்தி ஒன்னும் சொல்லக்கூடாது. பாரு நாத்து, சிம்மு வீட்டு போற வரைக்கும் பிசினஸ் பத்தி மூச்சு விட்டுறாத. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுன்னு வச்சுக்கியா சரிப்படாது. ஓடியா, அங்கே நின்னுட்டு இருக்க. நாத்து ஒரு நாள் இல்லாத திருநாள் அங்க வந்து உட்கார்ந்திருக்கா. சரியில்லையே, 4 முடி எதையா ஒண்ணு சொல்லி எதையா ஒண்ணு குழப்பி விட்டுருமா மண்டைய. சிம்மு, என்ன அங்கே நின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கா? ஓடியா உள்ள வா. என்ன நாத்து, இந்த பக்கம் நேரம் போலலக்கா. அதான் அப்படியே வசந்தியக்கா விட எட்டி பாத்துட்டு போலான்னு வந்தேன். வசந்தி வாழைக்கா, என் மாப்பிள்ளை நேத்து வாழைக்கொலை விட்டு போனாரா, அதான் 4 வாழைக்கா எல்லார் வீட்டுக்கும் கொடுத்தேன். இந்தா உன் பங்கு.
நாத்து இங்க வரத பாத்துக்கிட்டு தான் சிம்மு இங்க வந்திருக்கும்னு நினைக்கேன். சின்ன பொண்ணுகிட்ட போட்டு கொடுத்துட்டா. சிம்மு உட்காரா. சரி பரவாயில்ல, உனக்கு 1008 வேலை கிடக்கும், சொல்லி கிடக்கும், மாடு கண்ணுன்னு கிடக்கு, பார்க்கணும்ல. போயிட்டு வா, எனக்கு கொஞ்சம் பாத்திரம்லாம் கிடக்கு, தேய்க்க வேண்டியிருக்கு. நானும் இப்ப போயிருவேன். சரி வசந்தி, போயிட்டு வரேன். வசந்தி பேச்சே சரியில்லையே, நம்மள விரட்டி விடுற மாதிரிலாம் நிக்கா. என்னவோ ஏதோ ஒண்ணு இருக்கு, உள்குத்து இருக்கு. கூடி சீக்கிரத்துல கண்டுபிடிக்க. எதுல விட்டே சிம்மு வந்தோன்னு எல்லாம் மறந்து போயிட்டு. வர நாத்து, நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கேன். அதுவும் சின்ன முதலீட்டுல வீட்டுல இருந்தே குடிசை தொழில் மாதிரி ஆரம்பிக்கேன். அதுல முதல் கஸ்டமர் நீ தான். கண்ணு முழிச்சுட்டு நீ தான் வந்த பத்தியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. பாரு, உங்க அண்ணி சின்ன பொண்ணுகிட்ட எதுவும் சொல்லிடாது என்ன? சொல்ல மாட்டேங்க. என்ன பிசினஸ் சொல்லுங்க. இந்த குழுவில் கொஞ்சம் துட்டு எடுத்து வச்சிருக்கேன், ஒரு 50,000 போல. அதை கையிலே வச்சிருந்தா அப்படியே கரைஞ்சி போயிடும். அதான் ஒரு சின்ன பிஸ்னஸ், வட்டி கொடுத்த பிஸ்னஸ் அப்படின்லாம் சொல்ல முடியாது. வீட்டில் இருந்தே சின்னதா கொஞ்சோண்டு வட்டி தான் வட்டி கேட்பேன். அது எல்லாம் பெருசாலாம் ஒன்றும் தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ரூபாயா அப்படியே கொடுத்தோம்னா கொஞ்சம் வட்டி கிடைக்கும். அதை வச்சு நானும் கொஞ்சம் சம்பாத்தியம் பண்ணி எப்படியோ சின்ன லெவலில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் நினச்சேன். அந்த நேரத்தில் தான் யார் நம்மகிட்ட வாங்குவான்னு நினச்சேன். எனக்கு எதுவும் துட்டு தேவைப்படலையே. என்ன நாத்து, நீ இப்படி இருக்க? பாலடைஞ்ச சுடிதாரையும் போட்டுட்டு பன்னாட மாதிரி திரியுத. நல்ல ஒரு சுடிதாரை வாங்கி போடு. 4 பேர் அப்படியே மதிக்க முடியா. நாத்துன்னா யாரு கெத்துல? சும்மா இருங்கக்கா. எங்க அண்ணிக்கு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வாரியில அடிச்சு வடக்கு நிக்க பத்திருவோம். அவ கிடக்க உங்க அண்டிக்காரி. நீதி நேர்மை நியாயம் பா, அதெல்லாம் வச்சு சோறு வாங்கி திங்க முடியும்? ஒன்னும் ஒரு காசுக்கு ஆகாது அதெல்லாம். எங்க அம்மையும் சேர்ந்துடுவாக்கா. எங்க அம்மையும் சேர்ந்துக்கிட்டா அவ்வளவுதான். சும்மா எங்க அம்மா மருமகாரி தான் சப்போர்ட் பண்ணுவா. சும்மா இரி, அதெல்லாம் இந்த காலத்துல ஆகாது. சும்மா மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்பா. என்ன ஆனாலும் பெத்த மாவா தானே முதல்ல முக்கியம். அதுதானே ரத்த பாசம். மருமலாம் 2வது தான். எந்த காலத்துல எந்த வீட்டுல மாமியா மருமையா ஒத்துமையா இருந்தா அப்படி இப்படி நாங்க இங்கேயும் சண்டை நடக்கதான் செய்யும். அதெல்லாம் சகஜம் தானே இந்த காலத்துல. இதுல கேட்க வேணும், உங்க அம்மையும் உங்க அண்ணிகாரியும் அப்படியே நடிக்கலுமா? அப்படிலாம் இல்லக்கோ. எனக்கு இப்ப துட்டு தேவைப்படல, சொன்னா கேளுங்க. வரு, உன் ஜிபே அக்கௌண்ட்டுக்கு துட்டு அனுப்புதே கொஞ்சோண்டு. அதை வச்சு நீ சந்தோஷமா அதையும் எதையும் வாங்கு. துணியா வாங்கு, மணியா வாங்கு, அதுக்கப்புறம் அது பண்டங்கிட்ட வாங்கி தின்னு அப்படின்னு சொல்லுதியாளோ? ஆமாங்க. அப்ப ஒரு 1000 ரூபாய் அனுப்பி விடுங்க. 1000 ரூபாயா? அதை வச்சு இந்த காலத்துல என்னத்த பண்ண? ஒரு பொருளை வாங்கினாலே 1000 ரூபாய் 2000 ரூபாய் வருது. நீ என்ன 1000 ரூபாய் அப்படிங்க சுண்டை கேட்க கூட வராது. ஒரு 10,000 அனுப்பி கொடுத்தேன், என்ஜாய் பண்ணு. நான் எப்படி திருப்பி தருவேன்? அதை பத்தி எதுக்கு கவலைப்படுத? அத உங்க அண்ணன்காரன் இருக்கான், அப்படி இல்லைன்னா உன் மாப்பிள்ள தொப்பிக்காரன் அவன் இருக்கானே. எம்மான்னு உன் மேல என்ன பாசம் வச்சிருக்கான், இது கூட செய்ய மாட்டாரா? அதெல்லாம் செய்வாருக்கா. நான் சொன்னா புறவு என்ன சக்க போடு. ரூபாயை வாங்கி நல்ல செலவழி என்ஜாய் பண்ணு. அதுக்கப்புறம் உன் மாப்பிள்ளைட்ட கொஞ்சமா மாசம் திருப்பி தான். அவ்வளவுதானே, திருப்பி தந்துருவேன். அதுக்கப்புறம் ஏதாவது தேவைப்படுதுன்னா வாங்கிக்கா. எல்லாருக்கும் தட்டுமுட்டு வராமலா போயிரும். சரிக்கா, அப்ப அனுப்பி விடுங்க. நாத்து, ரொம்ப சந்தோஷம். என் தொழில ஆரம்பிச்சு வைக்க நானும் நல்லா இருக்கணும், நீனும் நல்லா இருக்கணும். இவ்வளவு நாளும் கண்ணை மூடிட்டு நான் இருந்தேன். இப்பதான் லேசா கண்ணை திறந்து விட்டுருக்க, பளிச்சுன்னு பார்க்க தெரியுதுக்கா. அப்படி போட அருவாள. துட்டு யாரிட்டுக்கா? ரூபா 10,000. அது சக்சஸ். போயிட்டு வா. விஷயம் சின்ன பொண்ணுக்கு தெரிஞ்சா என்னாவோ? கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ? நம்மள யாரு கேப்பா? பேசாம கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு சாம்பாரை வச்சுக்கிட்டு இந்த கிழங்கு கூட்டு வச்சுட்டா போதும், எல்லாம் சாப்பிட்டுருவோம். ஆகா, நம்ம சிம்மு வீட்டுல சமையல் சூப்பரா இருக்கும் போலுக்க. சிம்மு, உன்கிட்ட பிடிச்சதே அந்த வாய் தான். பார்த்தா மேக்க இருந்து கிழக்க வரைக்கும் அளக்கவே முடியாது, அவ்வளவு பெரிய வாய். சூப்பரா இருக்கு சிம்மு. சும்மா இருடி, வட்டு கிண்டல் பண்ணாத. சிம்மு, உன் வாய் மட்டும் இல்ல அழகு, உன் பேச்சு கூட அழகுதான். ஒரே கிண்டல் தான். யாரு கிண்டல் பண்ணானு எதுக்கு கிண்டல் பண்ணானு கணக்கே கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஒரே நக்கல் பேச்சு. மாமியாளுக்கு மருமகளுக்கு அது கை வந்த கலை. ஆட, உண்மையை சொன்னா உனக்கு கிண்டலா இருக்காக்கோ. என்ன இன்னைக்கு காய்கறியா இருக்கு, ஒரே கூட்டும் குழம்பு தான் போலுக்கு, ஒரே கும்பாளம் தான் போல இருக்கு. மீன் ஒண்ணு வாங்கலையா? மீன் விக்க விலையில எங்க இருந்து மீனை வாங்க? இந்த மனுஷன் வேற டெய்லி 100-200 கொண்டாருன்னு கேட்டா சண்டைக்கு வராரு. அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து ஏடி மீன் குழம்பு வைக்கலையா பாரு, இன்னைக்கு இருக்கு பாரு இன்னைக்கு நாடகம். நாடகமா? எல்லாரும் ஒண்ணு குடிக்கலாம். வாக்கா உன்னதான் தேடிட்டு இருந்தேன். வா வான்னு கூப்பிடுவியா? எவ்வளவு வரையறுப்பு, என்னத்த வச்சிருக்க? ஏக்கா, உனக்கு எவ்வளவு அன்பா கூப்பிடுதே. கையில ஏதோ பொருள்கள் வச்சுட்டு தான் கூப்பிடணுமா? அன்பு தாங்க முக்கியம். ஆமாட்டி, அதுவும் சரிதான். உனக்கு என்ன நான் கொடுக்க, நீ எனக்கு என்ன கொடுக்க? எல்லாரும் ஒரு அன்போட இருக்கோம்ல, ஒரே தெருவுல இருக்கோம், ஒன்னா மண்ணா பழகுதோம், அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கணும்லாட்டி. அதுதான் வேணும். என்னத்த பொண்ணு என்னத்த பொருள், என்ன பொண்ணும் பொருளும் பணமும் இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு போவோம். சிம்மு, காய்கறி கடை ஆரம்பிச்சிட்டியா? அட பாக்க, இவ்வளவு நேரம் சின்ன பொண்ணு கிடந்து எனக்கு கிண்டல் பண்ணிட்டு இருந்தா, அடுத்தல நீ வரையா காய்கறி கடை ஆரம்பிச்சிட்டாங்க. மீன் விக்க விலையில வாங்க முடியுமாக்கா? அதனாலதான் இன்னைக்கு காய்கறி கூட்டு வைக்கலாம்னு நினைச்சேன். கிழங்கு கூட்டுனா நல்லா சாப்பிடுவாக்கா, அதான் வச்சிடலான்னு. என்னைக்கு வீட்டுக்குள்ள இருந்து காய்கறி வெட்டிட்டு இருப்ப, இன்னைக்கு என்ன வெளியில வந்துட்ட? நம்மள மாதிரியாக்க வீடு, சிம்முக்கு வீடு சூப்பர் வீடு. வீட்டுக்கு வெளியில இருந்தாலே அப்படியே சில்லுன்னு கொடைக்கானல் இருந்த மாதிரி இருக்கு. காத்த பத்தில எப்படி அடிக்கணும்? ஆமாக்கா, அதனாலதான் வெளியில வந்து உட்கார்ந்துட்டேன். எங்க நாத்து ரொம்ப நாளா கொடைக்கானல் கூட்டிட்டு போங்க அண்ணின்னு கிடக்கா. பேசாம உங்க வீட்டு முன்ன கொண்டு உட்கார வச்சிட வேண்டியதா 2 நாள். சின்ன பொண்ணு, நாத்துன்னு சொன்னோட ஞாபகம் வருது. அவ வசந்தி வீட்டுல உட்கார்ந்துருக்கா. ஒரு நாள் போக மாட்டாளா? அங்க உட்கார்ந்து கதை விட்டுட்டு இருக்கா. என்ன
என்னக்கு சொல்லுதியா? அவளை தடிதானே நான் வந்தேன். வசந்தி அக்கா வீட்லயே இருக்கா. எடி நாத்து மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ. வசந்தி வந்து மதில் மேல பூனை மாதிரி இங்கேயும் சாடுவா அங்கேயும் சாடுவா. நம்மகிட்டயும் பேசும் அவகிட்ட என்னத்தையாவது மூட்டி விட்டுருவா பாத்துக்கா. அப்ப அப்படியே அப்படி ஆளாக்கும். இக்க வசந்தி அக்கா குவால்மிட்டி வேலை பார்க்கும். ஆனா என்கிட்ட எல்லாம் அதை வைக்காதுக்கா. நாத்துக்கிட்ட எல்லாம் அது வேலையை காணிக்காது. நாத்துக்கிட்ட வேலையை காணிச்சு அதுக்கப்புறம் நான் ஒட்ட நறுக்கி விட்டுறோம்ல வாழ வசந்தி அக்காவுக்கு. நீ அப்படி நினைக்க எதையாவது ஒண்ணு சொல்லி எடுத்து கொடுத்து ஏதாவது பிரச்சனை இழுத்து விட்டுட்டான்னு வச்சுக்கியா அங்க போவதை கட் பண்ணி விடு. சொல்லிட்டேலக்கா, செஞ்சிருதேன். அக்கா ஊருக்கு போயிட்டாளா? பாவி நான் வேற நான் வந்த கதையை மறந்துவிட்டு இருந்த கதையை உட்காந்து பேசிட்டு இருக்கேனே. எங்க அக்கான்னு சொன்னதான் ஞாபகம் வருது. சிம்மு ஒரு 10 கடை நாட்டுக்கோழி முட்டை இருந்தா தாயன் எங்க அக்கா ஊருக்கு பரவாயில்ல கொடுத்து விடணும். ஓகோ, சிம்மு அப்ப பெரிய பிசினஸ்மேன் ஆயாச்சு போல இருக்க. நாட்டுக்கோழி முட்டை என்ன அது என்ன இது என்னன்னு ஒரே பிசினஸ் தான். வாசனை பண்ணி நீ வேற எல்லா கோழி அடகாத்து கிடக்கு. ஒண்ணே மட்டும் தான் முட்டை விட்டுட்டு இருக்கு. எங்கிட்ட அந்த மனுஷன் இருக்காரா எடுத்து டக்கு டக்குன்னு எடுத்து உடைச்சு குடிச்சிருவாரு. இன்னைக்கு முட்டை விடும் கோழி குட்டுல கிடக்கான்னு பாத்துட்டு வரட்டாக்கா. அதுல வீட்ல ஒரு முட்டை இருக்கு 2 முட்டை தாரேன். அதுக்கப்புறம் நீ என்னைக்கா போனேன்னா சேர்த்து வச்சு தாரேக்கா உங்க அக்கா வீட்ல கொண்டு கொடு. சரிடி அப்ப இருக்கத எடுத்துட்டு வா. அட பாவி நாத்து அண்ணா போறா. வீட்டுக்கு தான் போறா போல இருக்கு. கூப்பிடட்டுமா? கூப்பிடாத, இன்னைக்கு வீட்டுல போய் அவளுக்கு திருவிழா கழிச்சு போடுதேன். ஏடி திருவிழா கழிக்க போறியா? ஆமாக்கோ, எப்படி ஒரு வாரத்துல என் நாத்துவ அவ மாமியா வீட்டுக்கு அனுப்புதன்னு சொல்லி நானும் என் மாமியாலும் பிளான் போட்டிருக்கோம். ஏ பாவி மக்காவும் போவலட்டி போக மாட்டாள. அவ போக மாட்டான்னு எனக்கு தெரியும்க்கா. அவளை போக வைக்கணும், அதுக்கு தானே பிளானே. என்னவோ பண்ணிட்டி உனக்கு விமோச்சனம் வந்தா சரிதான். விமோச்சனம் வந்த மாதிரிதாக்கா. ராஸ்மிகாமா அனக்கட்ட காணல. சரி என்ன ஏதுன்னு பாப்போம். ஏன் சிம்மு குவாலிக்கு பேர் ராஸ்மிகாவா? ஆமா சிரிக்காதியா. குவாலிக்கு பேரு ராஸ்மிகா மந்தனா. நான் செல்லமா ராஸ்மிகா ராஸ்மிகான்னு கூப்பிடுவேனா. அதை கேட்டுதான் ஒரே வட்டமா ஓடிரும் பாத்துக்க எங்க இருந்தாலும். இன்னைக்கு போட்டது ஒண்ணும் நேத்து வீட்ல ஒண்ணு இருந்துச்சுல 2 அண்ணா இருக்கு கொண்டுட்டு போ. நாங்க 2 பேரும் கிளம்புதோம். சின்ன பொண்ணு ஈரி சோறு பொங்குதம்ல தின்னுட்டு போ. நீ வேற சிம்மு, நான் நாத்து தேடி அங்கீங்க அலைஞ்சிட்டு இருக்கேன். நாத்து கையில கிடைச்சாச்சு. வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கு. வீட்டுக்கு போய் அதுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும். ஓஹோ ஆரம்பிச்சாச்சா? ஆமா ஆரம்பிக்க போறேன். வந்து பாருங்க. சரி சிம்மு போயிட்டு வரேன். யாராயிட்டு போக்க போ. பொடி நடையா போடாத, ஸ்பீட வரசல போ. போற ஸ்பீட பார்த்தா சின்ன பொண்ணு வீட்ல இன்னைக்கு என்னதோ நடக்க போகுது. என் மொபல ஆள் அட்ரஸ் இல்ல, அவளையும் காணல. அவளை தேடி போன என் மருமகளையும் காணல. போனும் எடுக்க மாட்டேக்க என் மொவா. பொண்ண பக்கத்துல பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. ஏமா உன் வாயி தெக்கையும் வடக்கையுமா இழுத்துக்கிட்டு போகுது. அடியே நான் பத்த மொவல எங்கடி போன இவ்வளவு நேரம்? நேரம் போடும்லாமா. சும்மா இருந்து ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆயிட்டு அதான் அப்படியே ஒரு ரவுண்ட் சுத்திட்டு வந்தேன். இதுவரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும். இதுதான் நம்ம லட்சியம். அம்மா நம்ம அண்ணே வடிவேலு சொன்னது கேட்டியா? அதுதான் என் லட்சியம். உன் லட்சியத்துல ஒரு லாரி மண்ணள்ளி போட எனக்குன்னு மொவல வந்து பிறந்திருக்கிய. என்னத்த செய்ய? மாமியா வீட்டுக்கு போன கேக்கிய. சரி அது இருக்கட்டும். நேராயிட்ல சோறு போடு. எங்க இருக்கு சோறு? சோறை என்ன மடியிலே கட்டிட்டு திரிதே? அடுக்கலையில இருக்கு, போய் போட்டு தின்னு போ. நீ வேறம்மா போட்டு திங்கறா இருந்தா தான் நான் என் மாமியா வீட்ல தின்றுப்பேனே. ஒரு ஆள் போட்டு தந்தானே கொஞ்சம் நல்லா இருக்கும். என் செல்லம்ல ஒரு தடவை சோறு போட்டு கொண்டாமா போமா. கையிட்டி வாரியில் பிஞ்சிரும் பாத்துக்க. போட்டுட்டீங்க. அம்மா நீ போட்டு தரலனே என்ன? அண்ணிட்ட போட்டு கேப்பேன். எப்படி இப்ப அண்ணி சோறு திங்க வருவாவல்ல? அவ வரட்டு, நான் பேசிக்கிட்டேன். ஏத்தே மர்மல நீ எப்போ வந்த? நான் கொஞ்சம் முன்னாலே வந்துட்டேன் தே. ஆமா எப்படி வந்த? ஏத்தே வேற எப்படி பொறாசலடி தான். நீங்க வேற பொறாசல் கதவை சாத்திட்டியா? அதுக்கப்புறம் மதுலடிச்சு ஆடி கீழே விழுந்து வந்திருக்கேன். ஐயா மர்மல என்ன கூப்பிட வேண்டியதானே? ஏதே நாத்து வேற உங்ககிட்ட பேசிட்டு இருக்கா. அப்புறம் என்ன கண்டான்னு வச்சுக்கோங்களா, கூட கொஞ்சம் பம்மாத்து பண்ணுவா. ஆமா மர்மல அதுவும் சரிதான். மர்மல நம்ம பிளான் என்னாச்சு? ஏத்தே ஆரம்பிச்சிரும் தே. ஆரம்பிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. மர்மல நான் இப்ப என்ன செய்யணும்? தே உங்க மோவா என்ன கேட்டா? அவளுக்கு ஒரு ஆளு சுவார் பொங்கிக்குதுன்னு காணாம சுவார தட்டுல போட்டு கொடுக்கணுமா முன்ன கொண்டு. பாத்தீங்களா நம்ம நாத்துவோட வேலையா? அட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில உங்களே கடிக்க ஆரம்பிச்சிட்டால. அதெல்லாம் சொல்லிட்டேன். நீ தின்னா திங்கேட்டா போ, எனக்கு தெரியாதுன்னே. அவ சொல்லுதா அண்ணி வரட்டுமா, அண்ணி வந்தோன்னே நான் போட்டு கேப்பேன் சோற அப்படிங்கள. கேட்டதே போட்டு கொடுத்துருவோம். ஏ பேத்த மர்மல நீ வேற. அவ சொன்னா நீ சோறு போட்டு கொண்டு கொடுத்தன்னு வச்சுக்க, அவன் உன் தலையில முளை கரைச்சு விடுவா. பாத்தீங்களா தே பேச்சோட பேச்சா என்ன பியாத்தன்னு சொல்லுதியா? ஐயோ சாரி மர்மல, தெரியாம சொல்லிவிட்டேன். இந்த கோவத்துல என் மௌ மேல இருக்க கோவத்துலதான். ஐயோ வாய் கூட உளருது பாத்துக்கா. சே ஒன்ன போய் நான் அப்படி சொல்லுவேனா? என் மௌ மேல இருக்க கோவத்துல அப்படி ஒன்னு பேத்தன்னு சொல்லிவிட்டேன். நீ ஒயாம அவளுக்கு பாசமா காட்டனாலதான் அவன் வீட்டு விட்டு போக மாட்டேக்கா. மன்னிச்சிரு மர்மல, என்ன மன்னிச்சிரு. நான் இப்படி சொல்ல மாட்டேன். இருக்கட்டே பரவாயில்ல. நீங்க அப்படி மனசார சொல்ல மாட்டியே, கோவத்துல சொல்லிட்டியா, அவ்வளவுதான். சரி விட்டுருங்க தேதலாம். என் மர்மலா அதனாலதான் மர்மலா உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தே ஐஸ் வச்சது போது தே, ஜலதோஷம் முடிச்சிடாம. இருக்கட்டு மர்மலா, உண்மைதானே சொல்லுதே. வாமாலா எனக்கு அவ்வளவு பாசம். தே ஆரம்பிப்போமா கதையா? ஆரம்பிச்சிருவா.
அதுல நாத்துவ போய் கூப்பிடுங்க. அவட்ட என்ன மர்மோல சொல்லணும்னா ஏதாவது எழுதி கூட அதே மாதிரி அப்படி போய் படிச்சுட்டு போய் ஒப்பிருக்கேன். என்னத்தே உங்களுக்கு நடிக்கிறதுக்கு சொல்லியா தரணும்? இதெல்லாம் போய் எழுதி கொடுத்தா சரி வராதே. மாமியார்னா எப்படி இருக்கணும், கெத்தா இருக்காண்டமா. சொன்ன மாதிரி செய்யுங்க, அதே போதும். நாத்துவோட கதையை நம்ம அப்படியே தலைகளை புரட்டி போட்டுடலாம். உங்க மொபட்ட போய் அண்ணி வந்துட்டாட்டி சோறு போட்டு கேளு அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை, வேற எதுவும் சொல்லண்டாம். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் உள்ள கதையை நான் பாத்துக்கிட்டேன். மர்மோல கையை நீட்டி இருக்கம்ல அடி. மர்மோல வெற்றியோட திரும்பி வாரேன். எப்போ இது பண்ணுது அலப்பறைய பார்த்தா தாங்க முடியலட சாமி. என்னத்துக்கு என்னமா சொல்லி வச்சு கடைசியில எல்லாத்தையும் மாத்திட கூடாது தலைகளா. இது போற பக்கமா நாத்தை விரட்டுற மாதிரி தெரியல. நாத்தை 2-3 மாசம் இங்கே படுக்க வச்சிடலாம்னு நினைக்க போல இருக்கு. எது எப்படியோ இன்னைக்கு நாத்தை விரட்டதுக்குள்ள சாப்டர் ஆரம்பிச்சாச்சு. மர்மோல என் மோ வந்துட்டா. தெரியுட்டே, நான் பாத்துட்டு தானே இருக்கேன். 2 கண்ணு இருக்கு, கண்ணாடி வேற போட்டிருக்கோம்ல, பளிச்சு பளிச்சுன்னு தெரியுது. என்ன அழகு, எத்தனை அழகு நம்ம நாத்துவோட மூஞ்சி அழகு. நாத்து உன் அழகுக்கு என்ன குறைச்சல்? டாப் டக்கர் சூப்பரா இருக்க. வேறு உலக அழகி ஐஸ்வர்யா ராய் கூட உன் பக்கத்துல நிக்க முடியாது. எல்லா ஆக்டர்ஸும் இருக்காங்களா, அவங்களெல்லாம் வரிசையில விட்டு ஒன்ன நடுவுல விட்டேன்னு வச்சுக்கியா, நீ தான் அப்படியே சூப்பரா ஜொலிப்ப. அப்போ மர்மோலன்னா நீங்க உங்களை சொல்லவே முடியாதே. படு பயங்கர ஜோரா இருக்கியா என் தங்கமே ரசாத்தி. அந்த ஆளை கனவுல சிறகடிச்சு பறந்துடாத. உடனே கலர் கலரா ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே போஸ் கொடுப்பியா? அண்ணி ஒரு தடவை அப்படி கலர் கலரா Dress போட்டு போஸ் கொடுத்தாச்சு. வாயாம போஸ் கொடுத்தாலும் போர் அடிக்கும்ல அண்ணி. நீ யாரு, எப்படிப்பட்ட ஆளு? அண்ணி வயிறு பசிக்குதா அண்ணி? ஐயர் பசிக்கின்றாரு என் மோவா சொன்னா. அதுக்குள்ள இவன் எதுக்கு ஒப்பாரி வச்சுட்டு கிடக்கா? என் மோவல விரட்ட போறேன்னு சொல்லிட்டு இவன் என்னது குட்டையை குழப்ப போறான்னு தெரியலையே. கடவுளே, நம்மள நடிக்க சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுதான்னு தெரியலையே. அண்ணி வயிறு பசிக்குதுன்னு சொன்னேன். அதுக்குள்ள ஏன் இப்படி குமரி குமரி அழுதியா? அது என் செல்லமே என்ன சொன்ன? இன்னொருக்க சொல்லு. அண்ணி வயிறு பசிக்குது. சோறு போட்டு ஒரு தட்டுல போட்டு கொண்டாங்க அண்ணி, நான் சாப்பிட்டுட்டு. சொந்தங்களே பாத்தீங்களா, நம்ம வேலையை ஆரம்பிச்சாச்சு. இனி எதுல போய் முடியுதுன்னு எனக்கே தெரியாது. சொந்தங்களே என் மர்மோல பாத்தீங்களா, நானும் என்னவோ ஏதோ நினைச்சு கூப்பிடுதான் நினைச்சேன். கடைசியில பார்த்தா அடியில பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. எப்ப நானே அரண்டுட்டேன். என் மோவ நிலைமைதான் என்ன ஆகும் போதுன்னு தெரியல. பாத்தீங்களா எங்க தூங்கிட்டு இருக்கானு. எட்டி என் மக்கா என்னன்னு கேளு. சொந்தங்களே இதுக்கு தானே ஆசைப்பட்டிய? எங்க அண்ணி கவுண்டமணி மாதிரி அடிக்க ஆரம்பிச்சாச்சு. நானும் செந்தில் மாதிரி அடி வாங்க ஆரம்பிச்சாச்சு. ஆனாலும் அடி வாங்கினாலும் அசரக்கூடிய ஆளு நான் இல்ல. போக போக தெரியும். சொந்தங்களே இவ்வளவு பேச விட்டோன்னு வச்சுக்கோங்களா, வாய் கிளிகளே பேசிட்டே இருப்பா. நேரம் வேற ஆயிட்டு. அடுத்த வீடியோல பாப்போம் என்ன நாத்துவோட கதை என்னாச்சுன்னு. சொந்தங்களே வீடியோவை பார்த்துட்டு மறக்காம லைக்க போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. சொந்தங்களே உங்க மாமே மச்சான் சொந்தக்காரங்க பந்தக்காரங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சரி அடுத்த வீடியோல பாப்போம். போயிட்டு வரோம். பாய்.